அமிர்தமான எங்க அம்மா செஞ்ச இந்த பொங்கலை தேங்காவோட ரசிச்சு சாப்பிட்ருக்கேன். இது பொங்கல் அன்னைக்கு தான். பொங்கலுக்கு முதல் நாள் வழக்கம் போல சாயந்தரம் மா இலை கண்ணுப்பிள்ளை எல்லாத்தையும் வாசல்ல கட்டிட்டு கரும்பு மஞ்சளும் கூட அண்ணா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அம்மாவும் முதல் நாள் இட்லிக்கு மாவாட்டியாச்சு. பண்டிகைனாலே இட்லி தானே. அம்மா கலர் கோலப்படியெல்லாம் வாங்கியிருந்தாங்க. என் பொண்ணும் ஒரு பக்கம் போட்டிருந்தா அவளுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து போட்டோம். மறுநாள் காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. காலை டிஃபனும் முடிச்சாச்சு. 10 to 11 நல்ல நேரம் கேலண்டர்ல போட்டிருந்தாலும் அந்த நேரத்துல பானை வச்சு மஞ்சளும் கட்டி அந்த அரிசிகள் ஒன்று தண்ணி ஊத்திட்டு பொங்குற நேரத்துல கொஞ்சம் செல்ஃபி எடுப்பான்னு பார்த்தா அந்த நேரத்தில் பொங்கிருச்சு. அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அம்மா அரிசி பருப்பெல்லாம் போட்டாங்க. நாங்கள் சைடில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, பொங்கல் ரெடியாகிறோட சைடில் இப்படி தான் டைமை ஓட்டணும். எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா. பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் இலையில வச்சுட்டு பொங்கலையும் வச்சுட்டு தேங்காயெல்லாம் உடைச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் வாழை இலையை துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் செஞ்ச பொங்கலை வச்சு ஓரமாக தேங்காயும் வச்சு அப்படியே அந்த முந்திரி பருப்போடு எடுத்து வாயில் வைக்கும்போது ஆகா என்ன ருசி. என்ன இருந்தாலும் அம்மா செஞ்ச பொங்கல் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மதிய சமையலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அம்மா சாம்பார் வச்சுட்டாங்க. சைடில் நான் அவியலுக்கு எல்லா காயும் நறுக்கிட்டேன். அம்மா தான் சமையல் பண்ணாங்க. மதியானம் நல்லா வாழை இலையோட அப்பளம் அவியல் சாப்பாடு சாம்பார் வச்சு நெய்யும் விட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. காலையில் செஞ்ச வெண்பொங்கல் கொஞ்சம் இருந்தது, அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட கொஞ்ச நேரத்துலேயே கரும்பையும் வெட்டி சாப்பிட்டாச்சு. கரும்பு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும்ல, அதனால நல்லா ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டதுனால கரும்போடு அப்படியே முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்பயுமே அவியலையும் சாம்பாரையும் ஒன்றா சுட வச்சு நைட்டு சப்பாத்தி தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.